இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பேரில் போலியாக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி, அந்த கம்பெனி பேரில் ஒரு கம்பெனி பேர்லேயும் அவங்க வந்து 5,00,000 திராம்ஸ் 7,00,000 திராம்ஸ் லோனாக எடுத்துகிட்டு, அதுலேருந்து உங்களுக்கு என்ன சம்பளம் சொன்னாங்களோ அந்த காசை கொடுத்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் தான் அந்த காசை வந்து தூக்கிட்டு ஊருக்கு ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாஸ்போர்ட் வந்து பேன் பண்ணிவிடுவாங்க. நம்ம தொழில் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, திரும்ப நம்ம வந்து ஏற்கனவே இங்கே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எழுதி கொடுக்கணும். நம்மளோட டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்கணும். எத்தனை நாளாக நடக்குது இந்த கேமரா நீங்கள் மாட்டி அதுலேருந்து நீங்கள் துபாய் போனதுலேருந்து இது வரைக்கும்? ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அந்த 10 நாளுக்குள்ளார எங்களை வந்து யூஏஇ ஐடி வந்து அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க 10 நாளுக்குள்ளார. கோத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக இந்தியர்களை வெளிநாடுகளுக்கு கூட்டு போய் அவங்க பேரில் லோன் வாங்கி நடக்கிற நிறைய ஸ்கேம்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் அப்படி ஒரு ஸ்கேம்லேருந்து வெளில வந்தவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் சார். சார், நீங்கள் முதல்ல எப்படி துபாய்க்கு போகிறீங்க அப்படின்றத பற்றி சொல்ல முடியுமா? அதுதான், என்னோடய பேர் வந்து தினேஷ், அப்பா பேர் மாயவன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட் தாலுக்காவில் ஷேகுஷன்பேட்டை பாதை புது காலனி அப்படிங்கிற ஊரில் பிள்ளையார் கோயில் பக்கத்து வீடு என்னோடய வீடு. நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு எனக்கு சொந்தமான இடத்துல திருச்சி சென்னை ஹைவேஸில் எனக்கு ஒரு சொந்தமாக இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி நடத்தின்னு இருந்தேன். அந்த டைமில் ஹோட்டலும் சரியாக போகாததுனால திரும்ப ஐடியிலே வேலை தேடிட்டு இருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வருஷம் டைம் ஆகிடுச்சு. அந்த 2 வருஷம் கெரியர் கேப் இருந்ததுனால ஐடியில் இந்தியாவில் இருக்கிற எந்த கம்பெனிலுமே, அதாவது சென்னையில், பெங்களூரில், பூனேயில் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸில் வந்து கெரியர் கேப் இருக்கிறவங்க வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்கிற மாதிரி போயிடுச்சு. இன்டர்வியூவே பண்ணல. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வெளிநாட்டிலையும் ட்ரை பண்ணுவோன்ட்டு ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான நாடுகளில் வந்து ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க எனக்கு அந்த கம்பெனிஸ்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலே இருந்தீங்கன்னா வாழ்ந்துன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அங்கே இருக்கிற கம்பெனிங்க மூலியமாகவே, லிங்க்டின் மூலியமாகவே மெசேஜஸ் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கேருந்து ட்ரை பண்ணும்போது வேலைக்கு எதுவும் கிடைக்கல. அந்த டைமில் பார்த்திங்கன்னா என் பக்கத்து வீட்டு தம்பி கணேஷுங்கிற ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். அவரோட மெடிக்கல் செலவுக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்ட முடியாமல் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து துபாயில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு, தனசேகர்னு சொல்லி, சென்னை சேர்ந்தவர். அந்த தனசேகருக்கு வந்து ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி என்னால் கடன் பிரச்சனை இது பண்ண முடியலன்னா, வட்டிலாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு, என்னால் சமாளிக்க முடியல. ஸோ நீ இப்போ துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கல, உன் கம்பெனிலையோ இல்லை உனக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது கம்பெனிலையோ இல்லை வேறு ஏதாவது நாட்டிலையோ எனக்கு ஒரு வேலை சொல்லி ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே தனசேகர் வந்து அடுத்த நாள் அவங்க கம்பெனியில் வந்து கேட்டுட்டு, தம்பி நான் உனக்கு வந்து வேலை என் கம்பெனியில் கேட்டால் அவங்க வந்து உனக்கு வேலை கொடுக்குறாங்க, மாதம் 1,30,000 சம்பளம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உன்னோட சேர்ந்து வேறு யாராவது இருந்தாலும் கூட யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வா, அவங்களுக்கும் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். உடனே கணேஷ் வந்து எனக்கு பின்னாடி வீட்டு பையன், அவன் வந்து உடனே என்னை கூப்பிட்டு காலையில் கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி துபாயில் வந்து ஒரு வேலை இருக்குன்னா நம்ம போய் செய்வோமா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு வந்து வெளிநாட்டில் வேலை தேடணுன்னா நான் அங்கே போய் இருந்தேன்னா என்னோடய ஃபீல்டு ரிலேட்டடாக தேட முடியுங்கிறதுனால சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு நான் எனக்கும் அப்புறம் என் தம்பிக்குமே வேலை இல்லாமல் இருந்தான், அவனுக்கும் சேர்த்து விசாவுக்கும் அப்புறம் வேலைக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லி எங்களோட 3 பேரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் அனுப்பி விட்டுருந்தோம். அனுப்பிவிட்டு அங்கேருந்து எங்களுக்கு வந்து துபாயில் அந்த கம்பெனிலேருந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஜோன் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃப்ரீ ஜோன் விசா ராசல் கைமாலேருந்து வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இந்த வாரமே கிளம்புற மாதிரி இருக்கும், அந்த விசா வந்தோடனே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் அனுப்பிவிடுவோம், இந்த வாரமே நீங்கள் வந்து கிளம்பி துபாய் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ அவசரமாக பண்ணுறாங்களே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளாரே பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்ன வேலை அப்படின்னு சொல்லி டவுட் ஆகி அந்த கணேஷ்கிட்ட கேட்டேன். கணேஷ்கிட்ட கேட்கும்போது வந்து கணேஷ்கிட்ட அந்த தனசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனசேகர் வந்து அங்கே அந்த அவங்க கம்பெனி ஓனர்ஸ்க்கு வந்து சமைச்சு கொடுக்குற வேலை, குக்கிங் செஃப் மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்கிறதாகவும், அவர் கூட வந்து இன்னும் ஒரு 9 அவரோட சேர்த்து 9 பேர், அவர் கூட இன்னும் ஒரு 8 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க.
அந்த 8 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இது ஹவுஸ் கீப்பிங் வேலை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஓனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளாட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த 4 ஃப்ளாட்டையும் கூட்டி பெருக்கி போட்டு க்ளீன் பண்ணுறது, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஹவுஸ் கீப்பிங் வேலையும் சமைச்சு கொடுக்குற வேலை, இந்த மாதிரியான வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தனசேகர் வந்து என்கிட்ட சொன்னாப்புல. இதில் எங்களுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் 3 பேர் வந்து படிச்சிருக்கிறீங்களே, ஏன்னா அங்கே ஏற்கனவே போனவங்க யாருமே படிக்கல. நீங்கள் 3 பேரும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால நானும் என் தம்பி டிகிரி பண்ணியிருந்தோம். இவன் கணேஷ் வந்து டிப்ளமோவில் மெக்கானிக்கலும் ட்ரிபிள் ஏதோ எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஏதோ படிச்சிருந்தான். ஸோ படிச்சிருக்கிற பசங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் தான் ஏதாவது வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆஃபீஸில் தான் என்ன வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் திரும்ப அவர்கிட்ட கேட்கும்போது, அவருக்கு வந்து அவரும் படிக்காதவரை அவருக்கு வந்து என்ன இதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல, புரிதல் இல்லாமல் அவர் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, தம்பி என்னடா நோண்டி நோண்டி கேள்வி கேட்குற, நான் ஒன்றும் அப்படிலாம் ஏமாற்றிட மாட்டேன். கணேஷ் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கம், ஒரு 15 வருஷமாக பழக்கம், சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம், என் தம்பி மாதிரி, அவன் என் புள்ள மாதிரி, நான் வந்து அப்படிலாம் உங்களை ஏமாற்றிடலாம் கூப்பிட்டுலாம் போயிட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சொல்லிவிட்டு சரி வந்து அவர்கிட்ட பேசி எந்த தகவலும் வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது, அதனால் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிலேருந்து எங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறீங்களோ அதுக்கான ஆஃபர் லெட்டர் அனுப்ப சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னடா இன்னுமாடா என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நாங்கள் வரணுன்னா ஒரு இது வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. சரிங்களா, சரி ஆஃபர் லெட்டரில் அதுக்கப்புறமும் நம்ம தனசேகர்கிட்ட கேட்டோம்னா அவர் படிக்காதவங்கிறதுனால பெருசாக நம்மளால் அவர்கிட்ட டீட்டெயில் கேட்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அரேபியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுன்னா, பொதுவாகவே அங்கே கடுமையான சட்டங்கள் இருக்குது, தண்டனைகள் கடுமையாக இருக்கும், ஸோ அங்கே போய் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு பொதுவாகவே இருக்குது இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து அங்கே எதுவும் பெருசாக தப்பு நடக்காது, தப்பு நடந்தாலும் அங்கே தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனோட கூட்டிகிட்டு ஜூன் 23 சாயங்காலம் 6 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து துபாய்க்கு போகிற ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு துபாயில் வந்து ஒரு 10-10:30 மணி போல் இறங்கணும், ரீச் ஆனோம். சார், இப்போ நீங்கள் முதல் நாள் துபாய் போகிறீங்க, உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்குது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் மாட்டியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்குது சார்? துபாய்க்கு நாங்கள் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் லெட்டர் வந்துச்சு இல்லைங்களா. ஆஃபர் லெட்டரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 26 நாள் தான் மென்ஷன் பண்ணியிருந்து ஒர்க் டைம். அதை இப்போ குறித்து நான் தனசேகர்கிட்ட கேட்கும்போது, தனசேகர் வந்து என்ன சொன்னார்னா, ஆக்சுவலி இப்போ எங்கள் கம்பெனி வந்து டெவலப் பண்ணின்னு இருக்காங்க, இப்போ தான் புதுசாக ஆட்களை வேலைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா நான் இப்போ வந்தேன், எனக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்க, மொத்தமாக ஒரு 9 பேர் அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். இன்னும் நிறைய பேர் வேலைக்கு எடுப்பாங்க. இந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த கம்பெனி பேரில் வந்து லோன் எடுக்கிறாங்க. இந்த லோன் அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சின்னா இந்த கம்பெனி வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ணாங்க, இன்னும் நிறையா பேர் வேலைக்கு எடுப்பாங்க. அப்படி வேலைக்கு எடுக்கும்போது உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேலை இன்னும் 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதான் நாங்கள் வந்து அன்றைக்கி துபாய்க்கு போய் 10 மணிக்கு இறங்கிட்டோமா துபாய் ஏர்போர்ட்டில் இறங்கின அப்புறமா தனசேகர் வந்து எங்களுக்கு வந்து மெசஞ்சரில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணார். இந்த மாதிரி நீங்களே வந்து டாக்ஸி பிடிச்சி வந்துடுங்க, எந்த இடத்துக்குன்னா லொக்கேஷன் வந்து மங்குல்னு சொல்லி மங்குலில் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட், அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிரில் ஹெச்ஜே ரியல் எஸ்டேட் பில்டிங்கு, அதில் 5வது ஃப்ளோரில் 510வது ரூம் நம்பர், ஃப்ளாட் நம்பர், அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து வர சொல்லி அந்த அட்ரஸ் அனுப்பினாப்பில். அங்கே கான்டாக்ட் பண்ணுறதுக்காக வந்து பங்களாதேஷ்காரன் ஒருத்தன் யூசுஃப்னு சொல்லி அவனோட நம்பரு, அப்புறம் வந்து தஞ்சாவூரில் வந்து ஆதவன் ஒரு பையனோட நம்பர், இவங்க 2 பேரோட நம்பரும் கொடுத்துருந்தாரு. அது போக அந்த லொக்கேஷன் கூகுள் மேப்பில் லொக்கேஷனும் அனுப்பியிருந்தார். அப்புறம் அந்த அட்ரஸும் அனுப்பியிருந்தாப்புல. அனுப்பிட்டு நாங்கள் வந்து டாக்ஸி பிடிச்சி அங்கே போய் இறங்கினோம் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்டுன்னு. அப்போ வந்து தனசேகர், யூசுஃப், இன்னும் சில அந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கான அந்த டாக்ஸிக்கான அமௌண்ட்டை வந்து யூசுஃப் கொடுத்ததுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த ரூமுக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து யூசுஃப் வந்து எங்களோட பாஸ்போர்ட் கேட்டான். எதுக்குன்னு நான் கேட்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த மெடிக்கல் செக்கப்புக்கு UAE ஐடிலாம் அப்ளை பண்ணோம்ல, அதுக்கு வந்து எங்களுக்கு பாஸ்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு நான் கொடுத்து விட்டேன். அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டான். அப்போவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தான்.
கொடுத்தது வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து அன்றைக்கி சாப்பிட்டு தூங்கிட்டோம். அடுத்தடுத்த நாளில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்பயும் போல் டெய்லி தனசேகர் காலைல எழுந்திரிச்சு அவங்க ஓனர் வீட்டுக்கு சமைக்க போயிடுவாப்புல. அதுக்கு அடுத்தது இன்னும் 2 பேர் அங்கே மொத்தம் 9 பேர் இருந்தாங்க இல்லைங்களா. அதில் 9 பேரில் பார்த்திங்கன்னா இந்த 9 பேரையுமே தஞ்சாவூர் திருவாரூர் ரோட்டில் இருக்கிற நீடாமங்கலத்துக்கு அடுத்து கொரடாச்சேரிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த ராஜாங்கிற ஏஜென்ட் தான் இந்த 9 பேருமே கூட்டிகிட்டு போய் அங்கே வேலைக்கிட்டு இருந்தாப்புல. இந்த ராஜா கூட்டிகிட்டு போன ஒரு ஆள் தான் தனசேகர், சென்னை சேர்ந்தவர். அந்த ராஜா தனசேகரோட ஒய்ஃபும் ராஜாவும் சொந்தக்காரங்க போல். அந்த அவங்க ஒய்ஃப் வந்து ராஜாவோட ஊரை சேர்ந்தவங்க போல். அந்த மாதிரி இவர் போயிருக்காப்புல தனசேகர். அது போக இன்னும் ஒரு 5 பேர் வந்து தஞ்சாவூர் சுற்றி அந்த கொரடாச்சேரியை சுற்றி இருக்கிற ஊரை சேர்ந்தவங்க ஒரு 5 பேரும், தொழுதூர் பசும்புலூர் பக்கத்தில் இருந்து ஒரு 3 பேரும் போயிருந்தாங்க. அதில் அந்த தஞ்சாவூர் சுற்றி போயிருந்தாங்க இல்லைங்க 5 பேர். அதில் வந்து ராஜாவோட தம்பி, ஏஜென்ட் ராஜாவோட தம்பி கோபி செல்வம், ஆதவனோட ஃப்ரெண்டு கார்த்திகே, கணேஷ்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் செல்வமணின்னு ஒரு ஆள். இந்த 5 பேர். அப்புறம் வந்து தொழுதூர் பக்கத்தில் பசும்புலூர், தொழுதூருக்கு பெரம்பலூர், இந்த 2 ஊர்லேருந்து அந்த பசும்புலூருங்கிற ஊருக்கு வந்து வரலாம். பெரம்பலூர்லேருந்து வரலாம், தொழுதூர்லேருந்து வரலாம். அந்த பசும்புலூர்லேருந்து பெரியசாமி, சக்திவேலு, பழனிமுத்து இந்த 3 பேரையுமே இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னையை சேர்ந்த தனசேகர், மொத்தம் 9 பேர். இந்த 9 பேரையுமே அங்கே வச்சுருந்தாங்க. அந்த 9 பேரும் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் இவர் தனசேகர் சமைக்க போவார். மற்றவங்களாம் போயிட்டு ஏதாவது இந்த ஃப்ளாட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போவாங்க. போயிட்டு வந்தாலுமே அடுத்தது உங்களை வந்து ஆஃபீஸ் கூப்பிட்றாங்க, வீடியோ போட கூப்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே போயிட்டு இவங்களில் வந்து பெரும்பாலானவங்க படிக்கலை இல்லைங்களா. அந்த வீடியோ போடுறது என்னன்னா, இவங்களோட பேர், இந்த வீடியோ போடுறதுல வந்து என் கூட வந்திருந்தான் இல்லைங்களா கணேஷ்ன்ட்டு ஒரு தம்பி, எங்களை கூட்டிகிட்டு போனால அந்த தம்பியுமே ஒரு வீடியோ போட வச்சாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, என் பேர் வந்து கணேஷ் மூர்த்தி பால்ராஜ், அப்பா பேரோட சேர்த்து. அதுக்கடுத்தது என்னோடய பாஸ்போர்ட் நம்பர் இது. அப்புறம் வந்து நான் இந்தியாவிலேருந்து வரேன். அதுக்கடுத்தது வந்து நான் வந்து இங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த கம்பெனியோட பேர் மீடியா 360 அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்து, இதை வந்து எழுதி கொடுத்து, பேப்பரில் எழுதி கொடுத்து, இதை படிச்சுட்டு மனப்பாடமாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த லோன் ஃபார்மு இதெல்லாம் வந்து கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 9 பேரையும் வந்து இவங்க ஒவ்வொருத்தவங்க பேர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் பேர்லேயும் 3 கம்பெனி 5 கம்பெனி அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுத்துகிட்டு இருக்காங்க போல். அவங்க வந்து சிலர் வந்து சரியாக பேசுவாங்க, படிப்பறிவு இல்லாதவங்கிறதுனால கரெக்டாக அதை இங்கிலீஷில் படித்து அவங்க வந்து சொல்லுவாங்களான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியாதுங்கிறதுனால அதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் அந்த ஆதவன், கார்த்திகை இவங்க படித்த பசங்கிறதுனால அவனுங்க வந்து அதில் என்ன இருக்குன்ட்டு அதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு தான் படிக்க தெரியாது இல்லையா, அதுக்காக வந்து அவங்க இது பண்ணுவானுங்க. அந்த மாதிரி அந்த கண்டென்ட் வந்து பேச தெரியாமல், மனப்பாடம் பண்ணியுமே பேச தெரியாமல், சொல்லி கொடுத்துமே பேச தெரியாத சொதுப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு அடுத்த நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு அனுப்பி விட்றாங்க. ரூமுக்கு அனுப்பிவிட்டால் இதை கூட பேச தெரியலையா அப்படின்னு சொல்லி ரூமில் இருக்கிறவனை வந்து கிண்டல் பண்ணிப்பாங்க. கிண்டல் பண்ணிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, அந்த 9 பேர் பேர்லேயுமே போலியா அந்த மாதிரி கம்பெனி. ஏன்னா அவங்க பேசிப்பாங்க, நான்லாம் இது வரைக்கும் 3 வீடியோ போட்டிருக்கேன், நான்லாம் இது வரைக்கும் 5 வீடியோ போட்டிருக்கேன், என் பேர்லாம் இவ்வளோ லோன் எடுத்துருக்காங்க, என் பேரில் இத்தனை கம்பெனி, இன்றைக்கி நேற்று தான் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த மாதிரி பேரில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்றது தெரியும், ஆனால் அது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அதாவது லோன் எடுக்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்கங்கிறது தெரியும், சரிங்களா. ஆனால் அது அந்த 9 பேரில் தான் பண்ணுறாங்கன்னு தான் நினச்சினேன் நான் அப்போ வரைக்கும். அப்படி நினச்சிக்கிட்டு நான் வேலை தேடுறதுக்காக தான் நான் போனேன். என்னோடய லேப்டாப்பு, பென் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அங்கே யாரெல்லாம் நான் துபாயில் பார்க்குறேனோ அங்கே என்னை கூட்டிகிட்டு போன தனசேகர்ட்டையுமே நான் சொல்கிறேன், நான் வந்து இங்கே கிராஃபிக் டிசைனராக சென்னையில் வேலை செஞ்சேன், வேலை தேடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்கிறேன். அந்த மூலிமா நான் நாக்ரி கல்ஃப் இன்னும் சில வெப்சைட்டில் UAE ஜாப்ஸு அதெல்லாம் அப்ளை பண்ணுறேன். அது போக எனக்கு பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் போயிட்டு இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து கிராஃபிக் டிசைனர் வேலை தரேன், நீங்கள் ஏதாவது தெரிஞ்சவங்க மூலிமா ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே பில்டிங்கில் செக்யூரிட்டியாக ஒரு அண்ணன் வேலை செய்கிறாப்புல. அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர்கிட்ட நான் போயிட்டு பேசினேன், ஆனால் இந்த மாதிரி நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வரேன், நான் இங்கே வந்தால் டிசைனர் வேலை தேடிக்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வேலைக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி தம்பி வேறு வேலை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டாப்புல.
ஏன்னா என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா இந்த வேலைக்கு வந்துட்டு நீங்கள் வேறு வேலை எப்படி தேடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அவங்க தான் நமக்கு வீசாலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு கம்பெனியில் வேலை தேட முடியாது இல்லைங்களா? அவங்க நமக்கு இது பண்ண மாட்டாங்க. அதனால நான் என்ன சொன்னேன்னா, இல்லைண்ணா அவங்க எங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு தான் ஆஃபர் லெட்டரே கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வந்து எங்க 1 மாதம் தான் இருக்கும். இந்த 1 மாதத்துக்குள்ளார நான் ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி டிசைனருக்கு ட்ரை பண்ணி வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தம்பி நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. இவங்க இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு வந்திருக்கீங்களா, அங்கே ஏற்கனவே ஒரு 9 பேர் இருக்காங்களா, இந்த 9 பேர் வந்து 4 மாதத்துக்கிட்ட ஆகுது. இவங்க யாருக்குமே இது வரைக்கும் அவங்க வேலை கொடுக்கல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பேரில் போலியாக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி, அந்த கம்பெனி பேரில் ஒரு கம்பெனி பேர்லேயும் அவங்க வந்து 5,00,000 திராம்ஸ் 7,00,000 திராம்ஸ் லோனாக எடுத்துகிட்டு, அதுலேருந்து உங்களுக்கு என்ன சம்பளம் சொன்னாங்களோ அந்த காசை கொடுத்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஊருக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா நீங்கள் தான் அந்த காசை வந்து தூக்கிட்டு ஊருக்கு ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாஸ்போர்ட் வந்து பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களால் திரும்ப இந்த நாட்டுக்குள்ளாரே வர முடியாது. நீங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வேலை தேடுவீங்க, வேறு வேலை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் எனக்கு வந்து அது இந்த மாதிரி நம்மளையும் இதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க, நம்மளையும் ஸ்கேம் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்தேன்னு. அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் போயிட்டு அந்த கார்த்திக்ங்கிற பையன்ட்ட வந்து ஒரு நாள் பேசினேன். பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சொன்னான் என்னன்னா, நான் அவன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன இது லோன் எடுத்துன்னு இருக்கிறாங்க, இது வந்து நமக்கு பிரச்சனை வராதா, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படிலாம் கையெழுத்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு வந்து அந்த ஃப்ராடு குரூப் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க போல். அது என்னன்னா, நம்ம கம்பெனி வந்து விசா அடித்து கொடுக்குற கம்பெனி. இப்போ நம்ம பேர்லலாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு கம்பெனி பேர்லேயும் 1000 விசா 500 விசா அந்த மாதிரி நிறையா விசா அடித்து நிறைய பேருக்கு விற்றுருவாங்க விசா அடித்து. அந்த விசாவுக்கு வந்து அவன் வந்து 3,500 திராம்ஸ் அந்த மாதிரி இதாக வாங்கி கமிஷன் வாங்கிட்டு, அந்த காசை வந்து அவங்க நம்ம கம்பெனி ஏற்றுக்கிட்டு அதில் ஒரு சில டியூ வந்து நம்ம பேரில் எடுத்துருக்க லோனுக்கு கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து சம்பாதிச்சுப்பாங்க. நமக்கு வந்து அதில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரில் எடுத்த லோனை வந்து என்னென்னா, நம்ம கட்டாமல் விட்டோம்னா நமக்கு எப்படி இப்போ இந்தியாவில் எப்படி நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதாவது இது பண்ணுறோன்னா லோன் எடுப்போம் இல்லைங்களா? லோன் எடுக்கும்போது அதை கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா வாராக் கடன்னு சொல்லி இந்த ஆட்சி மாறும்போது எலெக்ஷன் டைமில் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், இவங்க வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை 5 வருஷத்துக்கு ஒரு முறை அதை தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து திரும்ப இங்கே வந்து வேலைக்கு வரதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து எதுவும் தொழில் தான் பண்ண முடியாது. ஒரு வேளை நம்ம தொழில் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, திரும்ப நம்ம வந்து ஏற்கனவே இங்கே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எழுதி கொடுக்கணும். நம்மளோட டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதை அவங்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அடுத்த தொழிலுக்கான இதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவனுங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இது என்னடா இவனுங்க இந்த நாட்டோட சட்டத்திட்டத்தை எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இவனுங்க ஒன்று கதையாக சொல்லின்னு இருக்கானுங்க. இந்த நாட்டிலையும் எப்படி இது, ஏன்னா நம்ம நாட்டில் தேர்தல் அரசியல் இருக்குது, அடுத்த வருஷம் வேறு ஒரு கட்சி வரும். இந்த மாதிரி அவன் வந்து ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக வந்து லோனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறான். அங்கே இருக்கிறது மன்னராட்சி, அவங்க ஒரே குடும்பம் தான், அவங்க தான் ஆட்சி செய்ய போகிறாங்க. அவங்க எப்படி லோனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்கங்கிறது வந்து எனக்கு டவுட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு இது நடக்குது, இங்கே படிப்பறிவு இல்லாமல் இத்தனை பேர் வந்து மாட்டின்னு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் இங்கே இருக்கிற நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இருக்கேன். ஸோ அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் அப்புறம் நட்பு சக்தியாக இருக்கிற திராவிட இயக்கம் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் எனக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தருக்கு வந்து இந்த தகவலை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜாக பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்று இங்கே நடக்குது தோழர், 9 பேர் வந்து மாட்டின்னு இருக்கிறாங்க, ஒரு ஏஜென்ட் மூலிமா வந்து மாட்டின்னு இருக்காங்க. இவனுங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவனுங்கள்ட்ட உழைப்பும் இது பண்ணுறானுங்க. ஏன்னா இவனுங்களை எல்லாருமே அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற சொல்கிறது, கூட்டி பெருக்கி மாஃப் போட சொல்கிறேன்னு 4 பிளாட்டில் டெய்லி வேலை கொடுக்குறானு. அது போக இவனுங்களுக்கு வந்து சமைச்சும் கொடுக்கணும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரூமில் இருந்தோம்ல அவங்க 9 பேர் ப்ளஸ் அந்த யூசுஃப் ஒருத்தன் 10 பேர் பங்களாதேஷ்காரன் இன்சார்ஜ் அவன் அதுக்கடுத்து நாங்கள் ஒரு 3 பேர் கிட்டத்தட்ட 13 பேருக்கு சமைச்சு கொடுக்க சொல்லி இந்த தஞ்சாவூரை சேர்ந்த செல்வமணியும் இது பசும்பலூரை சேர்ந்த சக்திவேலையும் சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க.
சரிங்களா? இவங்க 2 பேரும் சமைச்சு கொடுக்குறது, தனசேகர் போயிட்டு அந்த ஓனருங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, மீதி இருக்கிற இந்த ஆதவன் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி அவனுக்கு அந்த ஆஃபீஸில் வந்து ஜெராக்ஸ் போட்டு வரணும், இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வரணும், இல்லை அங்கே எங்கன்னா போயிட்டு வரணும் வேலை இருக்குது அப்படின்னா, அந்த வேலையெல்லாம் அந்த அவனுங்கள்ட்ட ஆதவன்ட்டையும் கார்த்திகிட்டையும் கொடுத்து இது பண்ணிப்பாங்க. மீதி இருக்கிற 4 பேரை வந்து இந்த க்ளீன் பண்ணுற வேலை இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கும் பயன்படுத்துகிறானுங்க. இவனுங்கள்ட்ட நான் அங்கே ஊர்லேருந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவனுங்க சொன்னது வந்து வேலை தான் சொன்னானுங்க இல்லைங்களா? ஹவுஸ் கீப்பிங் வேலை, கிச்சன் அசிஸ்டண்ட் வேலை, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை, ஆஃபீஸ் வேலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவனுங்க வந்து வேலைக்குன்னு வந்துட்டு இவனுக்கு பேரில் போலியாக இதெல்லாம் பண்ணின்னு இருக்கானுங்க போல், இவனுக்கு மாட்டின்னு இருக்கானுங்க போல் 9 பேரும் அப்படின்னு சொல்லி நான் இவங்களுக்கு தகவல் கொடுக்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் விசிகாவை சேர்ந்தவங்களுக்கும். அப்படி தகவல் கொடுக்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பயப்படாதீங்க தோழர், நமக்கு வந்து அங்கே துபாயில் தமிழ் அமைப்புகள் இருக்குது, தமிழ் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. விசிகாவில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போயிட்டு எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற எம்பசியில். ஆமாம், இங்கே இருக்கிற என்ஆர்ஐ டீமை பேசி நம்ம அவங்க மீட்டு கொண்டு வந்துடலாம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது வரைக்கும் நடந்துச்சு. இப்போ இந்த கும்பல் வந்து குறிப்பிட்டு தமிழகத்தில் இருக்க ஒரு டெல்டா பகுதிகளை சுற்றி இருக்க மாவட்டங்கள்லேருந்து ஆளுங்களை எடுக்கணும் அப்படின்றதுக்கான தேவை என்ன இருக்குது? ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா இதை பற்றி நான் மீடியாலாம் பேசினதுக்கு அப்புறமா நிறைய தகவல் கிடைச்சிது. இது ஆக்சுவலி டெல்டா பகுதியில் இருக்கிறவங்களையும் இல்லை தமிழர்களை மட்டும் இது பண்ணுறதில்ல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருட்டு பேங்க் லோன் திருட்டு வந்து துபாயில் பார்த்திங்கன்னா பல வருஷமாக நடக்குது. அதாவது பல வருஷம்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக இந்த ஒரு குரூப் மட்டும் ஃப்ராட் பண்ணல. இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போய் சிக்கினது பார்த்திங்கன்னா, தருண் அகர்வால், பங்கசிங்கு, சுபம், அதுக்கப்புறம் வந்து நோவரலான்னு ஒரு பொண்ணு, அசர்பைஜானை சேர்ந்த ஒரு பொண்ணு. மீதி 3 பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ். இந்த 4 பேர் சேர்ந்து குளோபல் லீகல் விசா அண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அஃபிஷியலாக நடத்தின்னு இருக்காங்க. இந்த கம்பெனியோட வேலை என்னன்னா, துபாய்க்கு போகிறவங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து, இந்தியா மாதிரி வேறு எந்த நாட்டிலேருந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இன்னும் சில நாடுகள் இருக்குல்ல, அந்த எந்த நாடானாலும் அந்த நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக லீகலாக விசா வாங்கி கொடுக்குறதும், அவங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுக்குறதும், பேங்க் லோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதும், அஃபிஷியலாக இது ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக ஒரு கம்பெனி லீகலாக நடத்திட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரியான நாடுகளில் வந்து பொருளாதார பிரச்சனையில், பணப்பிரச்சனையில், கடன் பிரச்சனையில் உள்ளவங்களாக தேர்ந்தெடுத்து இங்கே இருக்கிற ஏஜெண்டுங்க மூலிமா ஆட்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து இந்த ஸ்கேமை வந்து இப்போ பல வருஷமாக நடத்தின்னு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு குரூப் இல்லை, பல குரூப்னு சொன்னல, அதில் பார்த்திங்கன்னா நான் அங்கே போய் சிக்கினதுக்கப்புறம் இந்தியன் கான்சுலேட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அங்கே அமீரக விசியா சைட்லேருந்து எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் வந்து மதுரை சார்ந்த ஒரு அண்ணா வந்து என்கிட்ட வந்து பேசினாப்புல. அவர் வந்து சொன்னார் என்னென்னா, அவரோட சொந்தக்கார பையனே ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்தன் வந்து இதே மாதிரியே ஸ்கேமில் வந்து, அதாவது அவன் பேரில் கிரெடிட் கார்டு வாங்கி அந்த காசை எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அவன் பேரில் ஒரு 3 கம்பெனி 5 கம்பெனி அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனிங்க பேர்லலாம் லோன் எடுத்து அவனுக்கு வந்து ஒரு 10,000 திராம்ஸ் கொடுத்து அனுப்பி விட்டதா அவர் வந்து சொன்னார். அது நான் அவர்கிட்ட கேட்டேன், அது யாருன்னா இதே நார்த் இந்தியன் குரூப்பாக, அவங்க நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது இல்லை அது வேறு குரூப், அது பாகிஸ்தான்காரனுங்க பண்ணானுங்க அப்படின்னு. பாகிஸ்தான்காரன் எப்படி மதுரைக்காரனை கூப்பிட்டு போய் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏஜென்ட் வந்து இந்தியா ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அது ஒன்று நடந்துச்சிங்களா. அதுக்கப்புறம் நான் இந்த விஷயம்லாம் வெளில வரும்போது பார்த்திங்கன்னா, என் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி சொன்னாப்புல, நான் தொழுதூரில் நாவலர் இன்ஜினியரிங்கில் ஒரு 2 வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அங்கே ஒர்க் பண்ண கலையரசுன்னு சொல்லி ஒரு வாத்தியார் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. சொன்னப்போ அவர் என்ன சொன்னாப்புலன்னா, தம்பி நானுமே வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார்ப்பா, இந்த மாதிரி துபாய் போயிட்டு லோன் எடுத்துகிட்டு ஒரு 10-12 லட்ச ரூபா லோன் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம துபாய்க்கு தான் போக முடியாது, மற்ற எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் நான் குழந்தை குட்டி நானதுக்கப்புறம் நம்ம போய் ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, வர முடியாமல் போயிடுச்சுன்னா குடும்பம் வீணாக போயிடுமேன்ட்டு நான் போகலை. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இது அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ போன வாரத்திலே இந்த மதுரைக்காரன்னு சொன்னான் இல்லைங்களா, அவர் வந்து துபாயில் இன்னும் ஒரு 2 பசங்களை மீட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையனும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பையனும் 2 பேரும் MBA படிச்சிருக்காங்க. இவனுங்க 2 பேர்த்தையும்
ஒரு ஏஜென்ட் யாரோ ஒரு ஏஜென்ட் கூப்பிட்டு போயிட்டு இதே மாதிரி லோன் எடுத்து ஏமாற்றி இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பசங்களை வந்து அவர் வந்து பார்த்து நான் இந்த மாதிரி யாரா நீங்கள் என்னன்னு பேசும்போது அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எங்களை வந்து 6 மாதமாக இங்கே கூப்பிட்டு வந்து வச்சு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க, ஆனால் வேலை எதுவும் கொடுக்கலாம், அவங்க வந்து போகும்போது இவ்வளோ காசு கொடுக்குறான்னு இருக்காங்க, அடுத்த வாரம் நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நிறையா நடக்குதுரா, உஷாராக இருங்க, ஏன்னா போன மாதம்தான் நாங்கள் ஒருத்தவங்களை காப்பாற்றி அனுப்பிவிட்டோம், இது வந்து ஃப்ராட்ரா, இவனுங்க வந்து உன் பேரில் இது பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்ப நீங்கள் எங்கள் வேலைக்கு வர ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆமாம் நான் வருவேண்ணா, அடுத்து திரும்ப விசிட்டிங் விசா ஏதாவது போட்டு வருவேண்ணா அப்படின்னா, தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்க, உன் பேரில் எடுத்த லோனெல்லாம் நீ உன்னை கட்ட சொல்லி பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள எச்சரித்து தான் அவர் வந்து சொன்னார். ஏன்னா இவனுங்க யாருக்குமே இங்கேருந்து போகிற வரைக்கும் அங்கே உண்மையை சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிடறாங்க. இதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து நான் நியூஸாக பார்த்தேன். ஒரு தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு பையனை வந்து ஒரு ஏஜென்ட் இங்கே 8.25 லட்ச ரூபா பணம் கமிஷனாக வாங்கிட்டு அவனை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பேரில் வந்து கிரெடிட் கார்டு வாங்கி அந்த காசை எடுத்துகிட்டு பேங்க் லோன் வாங்கி அந்த காசையும் எடுத்துகிட்டு அவனை வந்து அந்த மாதிரி பேங்க் லோன்லாம் கையெழுத்து போட சொல்லுவாங்க. அவன் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து தகவல் கொடுத்து அவங்க அலறடிச்சு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போய் அந்த நியூஸ் வந்து ஒரு செய்தியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போஸ்ட்டு போடுறேன் இல்லைங்களா, அது மூலயமா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி நானும் ஒரு கோடம்பாக்கத்தில் தான் சென்னையில், நானும் இங்கே வந்து ஒரு ஏஜென்ட்கிட்ட வந்து காசு கொடுத்தேன், அவனை கேட்டால் அவன் 2 லட்ச ரூபா காசு கொடுத்தேன் வேலைக்காக மலேசியாவில், அவனை கேட்டால் அவன் ஒருத்தவனை காட்டி விட்டான், அவங்களோட ஃபேஸ்புக்கோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அவன் ஒரு போஸ்ட்டாக போட்டான். அவங்கள்ட்ட வந்து வேலை கேட்டால் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, உனக்கு வந்து யுஏஇயில் வந்து இந்த மாதிரி பேங்க் லோனு எடுக்கிற ஒரு தொழில் இருக்குது, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே 6 மாதம் வச்சுருக்கேன், நான் உன் பேரில் வந்து இந்த மாதிரி கம்பெனிலாம் இது பண்ணுவோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு நீ என்கிட்ட கொடுத்தல 2 லட்ச ரூபா அதையும் உனக்கு கொடுத்துட்டு திரும்ப உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 லட்ச ரூபா கொடுக்குறோம், நீ இந்த இதுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போஸ்ட் போட்டிருந்தான். போட்ட உடனே நான் இந்த பேங்க் லோன் ஸ்கேம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒருத்தவங்க என்னை டேக் பண்ணி இது பண்ணாங்க. நான் அவன்கிட்ட வந்து என்னோடய மெயில் ஐடியெலாம் அனுப்பிவிட்டு உன்னோட டீட்டெயிலெலாம் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி எஸ்பி ஆஃபீஸ், நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸு, டிஜிபி ஆஃபீஸு, சைபர் க்ரைமு அந்த மாதிரி எல்லா இதுக்கும் ட்ரை பண்ணி கம்ப்ளைண்ட் கூட ட்ரை பண்ணேன், யாரும் கம்ப்ளைண்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்ததுக்கப்புறமா இந்த இது அவன் சொன்னோடனே எனக்கு வந்து என்னோடய மெயில் ஐடி அனுப்பி அந்த டீட்டெயில் அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டும் டெலீட் பண்ணிட்டு அவன் அதை பற்றி எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் என்னோடய பேஜில் யூடியூப் பேஜில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு ஒருத்தன் வந்து சொன்னான், இந்த மாதிரி நான் வந்து நானுமே இந்த மாதிரி தான், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான், எனக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து லோன் எடுக்கணும்னு சொன்னான், ஆனால் நான் வந்து வேலை வாங்கி கொடுன்னு சொன்னால் அவன் வந்து எனக்கு வந்து எதுவுமே பண்ணல, சப்போர்ட்டே பண்ணல, சாப்பாடு ரூமு எதுவுமே சரியாக கொடுக்கல, நானும் இன்னொரு பையனும் அவன்கிட்ட வந்து தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நான் ஒரு 2 பசங்க சொன்னால, தமிழ்நாடை சேர்ந்த பையன், ஆந்திராவை சேர்ந்த பையன், எம்பிஏ படிச்சிருந்தானுங்க, அவனுக்கு வந்து உண்மை சொன்னாங்களான்னு தெரியல, ஆனால் அவனுக்கு வந்து எல்லாமே கொடுத்து அவனுக்கு வந்து அங்கே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறவனும் இருக்கான். இப்போ இந்த 9 பேர் இருக்கானுங்களே, இவனுமே பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட வறுமை காரணமாக அவனுங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனும் இருக்கான். சிலர் வந்து இது ஆபத்தானது, ஏன்னா நம்ம பேரில் வந்து 5 லட்சம் திராம்ஸ் 7 லட்சம் திராம்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு இது பண்ணி எடுக்கிறாங்கன்னா 7 லட்சம் திராம்ஸுங்கிறது வந்து நம்ம நாட்டு காசுக்கு கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அப்படி 5 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே வருது. நம்மளை வந்து அதை கட்ட சொல்லி நம்ம அந்த நாட்டில் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரிங்களா, நமக்கே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இங்கேருந்து அங்கே போனோம்னா பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். நம்ம மேலே இவ்வளோ பெரிய சுமையை நம்ம மேலே தூக்கி வச்சோம்னா இது பண்ணாங்கன்னா, ஃப்ராட் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து எந்த விதத்துலையுமே சப்போர்ட் இல்லாத ஒரு ஆள், நம்ம எப்படி அதுலேருந்து இது பண்ணுறது? அந்த மாதிரியான சிக்கல் இருக்குல்ல, இத்தனை பேர் மாட்டியிருக்காங்கன்னு ஹிஸ்ட்ரி சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்காக என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை. இவங்க எல்லாருமே எனக்கு வந்து உதவி கிடைச்சிது, சரிங்களா, அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டேன். நிறைய பேர் யாரை கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல், ஏன்னா நான் வந்து பிரச்சனையில் மாட்டின்னு இருந்தப்போ என்னை கூட்டிகிட்டு போன தனசேகரத்தை வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நீ வந்து என்கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு இருந்தால் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், நீ வந்து லோன் எடுக்க தான் என் பேரில் தான் லோன் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன், நீ சொன்னது வந்து கம்பெனி பேரில் லோன் எடுத்து கம்பெனி டெவலப் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க,
அதனால் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா என் பேர்லேயே கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து நீ ஒரு முறை கூட சொல்லலை. நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி என் பேர்லேயுமே லோன் எடுத்திருக்காங்க, அதனாலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்படாத, நான் தான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அவரே படிப்பறி இல்லை, அவருக்கே என்னன்னே தெரியல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அங்கே இருக்கிற எல்லோரும் முட்டாளாக இருக்கிறானுங்க, இது எவ்வளோ ஆபத்தை உருவாக்குங்கிறது எதுவுமே தெரியாமல் இவனுங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நான் எப்படி இது பண்ண முடியும்ன்ட்டு நான் என்ன பண்ணேன், நீ கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னா நீ போட்டு கொடு, நான் அதுக்கெலாம் அனுமதிக்க முடியாது, என் பேரில் லோன் எடுக்கிறதுக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சண்டை போடுறேன். சண்டை போடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நானுமே வந்த புதுசில் என் பேரில் லோன் எடுக்கிறதுக்கு நான் ஒத்துக்க முடியாது, எனக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும்னு சொன்னேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு விசாவுக்காக அப்புறம் டிக்கெட்டுக்கு வந்து இங்கே வந்து தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கெலாம் நான் வந்து ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், அந்த பணத்தை நீ எனக்கு கொடு, நான் உனக்கு ரிட்டன் டிக்கெட் போட்டு பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 3 பேர், நானே என் கூட வந்தாங்க இல்லைங்களா, என் தம்பி, என் பக்கத்து வீட்டு தம்பி, இந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு தான் வந்தேன். அந்த 3 பேரும் கிளம்புறாங்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட் போய் அவங்கள்ட்ட கேட்க போனோம்னா 3 பேர்த்தையும் சேர்த்து 10-12 லட்ச ரூபா கேட்பாங்க. அந்த காசு உங்களால் கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொன்னாப்புல. இந்த மாதிரி கார்னர் பண்ணோடனே, காசு கேட்டு இது பண்ணோடனே நம்மளால் இது பண்ண முடியாது இல்லைங்களா. பாஸ்போர்ட் இல்லாமல் நம்ம அந்த நாட்டை விட்டு வெளில வர முடியாது. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே இருக்கிற விசிஐ சார்ந்த தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி இந்தியன் கான்சுலேட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தகவல் கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் என்னோடய பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து மாட்டின்னு இருக்கோம், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சிஎம், துணை முதல்வர், அப்புறம் எங்கள் கட்சி தலைவரான எழுச்சி தமிழர், அதுக்கடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரையும் டேக் பண்ணி காப்பாற்றுங்கன்னு சொல்லி போட்டு நான் வந்து இந்தியன் கான்சுலேட் போயிட்டேன். அதுக்கு முன்னாடியே நமக்கு அங்கே அமைப்பு இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அமைப்பெல்லாம் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க யாருமே எங்களுக்கு உதவிக்கு வரல. அமைப்புகளே உதவிக்கு வரலங்கிறதுனால தான் நான் அடுத்ததான் நேரடியாக நாமளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக போய் இந்தியன் கான்சுலேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் கான்சுலேட்டில் வந்து அந்த ஓனர் தருண் அகர்வாலை கூப்பிட்டு பேசினாங்க. அந்த ஃப்ராடை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்ன நீ இவங்களை வந்து வேலைக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க பேரில் இல்லீகலாக ஃப்ராட் பண்ணின்னு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டினான். அவன் வந்து அப்படிலாம் இல்லைன்ட்டு ஒரு மாதிரி பேசி அவங்க வந்து சொன்னாங்க, திங்கக்கிழமை வந்து இவங்களோட பாஸ்போர்ட்டு இவங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் போட்டு எடுத்துணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் மதியானமாக. திங்கக்கிழமை காலையில் வந்து டிக்கெட்டும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி அது வரைக்கும் அந்த 2 நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அது போக நான் வேலை தேடலான்னு லேப்டாப்பு, பென் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்னும் திங்ஸ்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, எங்கள் 3 பேரோட திங்ஸ், அதெல்லாம் அந்த ரூமில் தானே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எடுக்க போனோம்னா அவங்க எங்கள்கிட்ட ஏதாவது சண்டை வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கும்போது, அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் அந்த திங்ஸை எடுத்தாலும் எடுங்க, எடுக்கலனாலும் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதா. அதாவது அவங்க நார்த் இந்தியன் கான்சுலேட்டில் இருந்தவங்க. அவங்கள்ட்ட நான் போனவுடனே, தமிழ் தெரிஞ்ச யாராவது எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, ஏன்னா அப்போ தான் என் பிரச்சனையை நான் தெளிவாக சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் யாரும் இல்லை, நீ வந்து இங்கிலீஷில் பேசுறதுனா பேசு, இல்லை ஹிந்தியில் பேசு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு கிளியராக பேச வராது. அதனால் என் பக்கத்து வீட்டு தம்பி கணேஷ் இருக்காங்களா, அவங்க அப்பா வந்து மும்பையில் முனிசிபாலிட்டியில் வேலை செஞ்சு இறந்து போயிட்டார். அவங்க குடும்பமே மும்பையில் இருந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் ஹிந்தி பேச தெரியுங்கிறதுனால அவனே பேச சொல்லி அவனை நடுவில் டிரான்ஸ்லேட்டராக வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்லணுமோ அதை அவன்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை என்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி அவங்க வந்து, அது உங்கள் பிரச்சனை பொருளை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொன்னாங்க. அதை அவன் சொன்னான். சரி, அவங்களும் கை விட்டாங்கிறதுனால நாங்கள் திரும்ப போயிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்து அங்கே இருக்கிற மொபைல் வைஃபை தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா எங்கள்கிட்ட துபாய் சிம் கிடையாது, இந்தியா சிம்மு இங்கே இருக்கிற நம்பர் தான் இருந்துச்சு. அந்த இது மூலிமா, வைஃபை மூலிமா இங்கேருந்து நான் போஸ்ட் போட்டது இல்லைங்களா, அதனால் அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற விசிஐ சார்ந்த தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அப்புறம் திராவிட கழகம், திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே எங்களுக்காக வந்து எப்படி கூப்பிட்டு வரலாம், அயலகத்துறையை கான்டாக்ட் பண்ணலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அம்பேத்கர்னு ஒரு தோழர் விசிஐ சேர்ந்தவர், அவர் வந்து சொல்லியிருந்தாப்புல, தோழர் நான் உங்களை பற்றி தகவல் வந்து அமைச்சர் எஸ் சிவசங்கருக்கு வந்து சொல்லியிருக்கோம், அதுக்கடுத்து வந்து அப்துல்லா அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக உங்களை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே மீட்டு கொண்டு வரதுக்கான வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல விசிஐ சைட்லேருந்து. அதுக்கப்புறம் அதை தாண்டி விசிஐவில் இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க.
வேறு வேறு நாடுகளில் குவைத்தில், சவுதி அரேபியாவில், யூரோப்பில் அங்கே இருக்கிறவங்களாம் கூட கால் பண்ணி எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் உடனே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கார்த்திக்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் அவர் வந்து எங்களுக்கு வந்து அங்கே அமீரக விசிகால், அவரும் துபாயில் இருந்தவர். அவர் வந்து அமீரக விசிகாவில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் ஒருத்தரோட நம்பர் அனுப்பி, இவர் வந்து பாருங்கள், அவர் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கார், ஸோ அவர் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவரோட நம்பர் அனுப்பியிருந்தார் அந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ நான் அவருக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கிறோன்னா விசிஎஸ் இந்த பசங்க தான் நாங்கள் என்னன்னா. அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவரோட தங்கியிருக்கிற அட்ரஸ் அனுப்பி ஒரு 7 மணிக்கு மேலே வந்து பாருங்கள், நான் வந்து ஆஃபீஸில் இருக்கிறேன்னு சொன்னார். அந்த 7 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஜெராக்ஸ் கல்லே தான் நின்றுட்டு இருந்தோம். வேறு யாராவது இது எத்தனை நாளாக நடக்குது இந்த கேமில் நீங்கள் மாட்டி? அதுலேருந்து நீங்கள் துபாய் போனதுலேருந்து இது வரைக்கும் அந்த கான்சுலேட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது வரைக்கும் ஒரு 10 நாள் ஆச்சு. அந்த 10 நாளுக்குள்ளாரே எங்களை வந்து மெடிக்கல் செக்கப் முடித்து யூஏஇ ஐடி வந்து அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க 10 நாளுக்குள்ளாரே. இந்த 10 நாளுக்குள்ளாரே லோன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அங்கே இருக்கிற சிலர்கிட்ட வந்து நாங்கள் அவங்கள்ட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா, அந்த கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் வந்து தங்கியிருந்தோம். அந்த 15 நாள் அந்த கேப்பில் வந்து நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது, 10 நாளில் நான் வந்து சொன்னேன் 1 மாதத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 1 மாதத்துலலாம் இங்கே லோன் எடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் வந்து போயிட்டு இந்த மாதிரி தொழுதூர் பசுமல்லூரை சேர்ந்த பழனிமுத்துங்கிற ஒரு பேரில் ஒரே மாதத்துலேயே அவங்க பேரில் 3 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்லும்போது, அவங்க வந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேங்க்கில் இன்னும் சில ஆஃபீஸ்லலாம் ஆட்கள் இருப்பாங்க, அதை வச்சு தான் அவங்க லீகலாக இது பண்ண முடியாது, இல்லீகலாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொரோனா டைமில் வந்து ஒருத்தரை வந்து ஊருக்கு அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா என்ன சொல்கிறது, வெரிஃபிகேஷன் ஃபார்மு அது இதுன்னு நாங்கள் லீகலாக ட்ரை பண்ணோம். 1 வாரமாக ட்ரை பண்ணோம். அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்கள அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணோம், ஆனால் பண்ண முடியல. ஆனால் இங்கே இருக்கிற அரபிய ஒருத்தவங்களை பிடிச்சி ஒரு 500 கிராம்ஸ் தான் கொடுத்தோம், அவங்க வந்து அந்த வேலையை ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அன்றைக்கி மதியமே நாங்கள் வந்து அனுப்பி விட்டோம். அதனால் இங்கே வந்து பண்ணவே முடியாதெல்லாம் இல்லை, லீகலாக பண்ண முடியாது, ஆனால் இல்லீகலாக பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அந்த பேங்கிங்கில் இன்னும் சில இடத்துல வந்து ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது நமக்கு வந்து இது வந்து அவங்க வந்து இல்லீகலாக கவர்மெண்ட் செக்டாரில். ஏன்னா அந்த யூஏஇ ஐடி இந்த மெடிக்கல் செக்கப்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகுங்கிற மாதிரிலாம் சிலர் சொன்னாங்க. சிலர் வந்து அதுக்கு ஒரு 15-20 நாளாவது எடுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 7 நாளில் 8 நாளுக்குள்ளாரே அதை முடித்து அடுத்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணி அதுவும் ரெடி பண்ணி லோனுக்கான ப்ராசஸ்ஸே ஒரு 10வது நாளே எங்களுக்கு வந்து 10வது நாளே அதை பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக செய்யலாமாங்க அப்படின்ற இது வந்து பெரிய நெட்ஒர்க்கு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் கதையை இங்கேருந்து பாகிஸ்தான்காரன் கூப்பிட்டு போய் அந்த மாதிரி பண்ணிட்டான், அதேமாதிரி பங்களாதேஷ்காரனும் அந்த மாதிரியான ஃப்ராடில் ஈடுபடுறான். இது வந்து ஒரு குரூப் கிடையாது, அதேமாதிரி ஒரு நாட்டிலேருந்து ஒரு குரூப் கிடையாது. இது வந்து அது ஒரு பிஸ்னஸாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த குரூப் இருக்குல்ல தருண் அகர்வாலோட குரூப்பு, இவங்களுக்கு வந்து அந்த நோரலான்னு சொல்லி ஒரு பொண்ணு சொன்னால அசர்பைஜானை சேர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியாவே கொடுத்துருக்கா. அவள் தான் யாரோ ஒருத்தவங்களோட கான்டாக்டை பிடிச்சி இவங்களோட சேர்ந்து இந்த இதே செஞ்சுன்னு இருக்கா. அப்போ இவ அசர்பைஜானை சேர்ந்தவன், அவளுக்கு வந்து ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவங்களோ இல்லை அவளோட கண்ட்ரி சேர்ந்தவங்களோ யாரோ ஹெல்ப் பண்ணி தான் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். அவளுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து நிறையா பேர் பண்ணுறாங்க. அங்கே ஆயிரக்கணக்கான குரூப் வந்து வேறு நாடுகள்லேருந்து, இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, இன்னும் நிறையா நாடுகள்லேருந்து நிறையா பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்கேமில் ஈடுபடுத்துகிறாங்க. அதில் பெரும்பான்மையாக இந்தியாவிலேருந்து நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் சிலர் வந்து இந்த மாதிரியான கேஸ் வந்து நான் நியூஸில் இந்த மாதிரி பேங்க் லோன் ஸ்கேம்னு சொல்லி துபாயில் நடக்கிறதுன்னு போட்டு பார்க்கும்போது நிறையா நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் மாட்டி சிறையில் இருக்கிறதா 2014, 15, 16 அந்த டைமில் ஒரு கேஸ் வந்து நான் நியூஸாக பார்த்தேன். அது பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது அவங்க அந்த மாதிரியான இதில் பார்த்திங்கன்னா லோன் ஃப்ராடில் மாற்றுறவங்களுக்கு அவங்க பேரில் எவ்வளோ லோன் எடுத்திருக்காங்களோ
அந்த லோன் வந்து அவங்க வந்து அந்த சிறையில் தங்கி அங்கே வந்து வேலை செஞ்சு கழிக்கணும். அதுக்கு அவங்க பேரில் எத்தனை கோடி ரூபாய் லோனாக எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கிடைக்கிறதா. அந்த கேஸில் வந்து தண்டனை கொடுத்துருக்கத அது வந்து எனக்கு நியூஸாக பார்த்தேன். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எப்படி சொல்கிறது, இதில் நிறையா பேர் இன்னும் சிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயமும் ப்ளஸ்ஸு இந்த மாதிரியான போய் மாற்றவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 9 பேர் படிப்பறிவு இல்லாதவங்க. அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்கள போயிட்டு இது பண்ணால் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் வந்து இப்போ நாங்கள் தப்பிச்சு வந்தது ஈஸியாக, அதாவது எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க உதவி செஞ்சுருந்தாலுமே அதில் நாங்கள் அந்த பாலைவனத்தில் இன்னும் சில இடத்துலலாம் இருந்ததில் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகி ஒரு 4-5 நாள் மோஷன் போனாலே ரத்தமாக மட்டுமே போயிட்டு இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அந்த இந்தியன் கான்சுலேட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா, பிரச்சனையில். அந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுறவங்களோட பிரச்சனையாக அவங்க வந்து அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே போட்டிருக்கிற பார்க்கில் இருக்கிற பெஞ்சில் படுத்து தூங்குறது, அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் வந்து பாதிக்கப்பட்டு வந்து நின்றுருந்தான். அவன்கிட்ட பார்த்திங்கன்னா பார்க்கில் படுத்திருந்ததுனால ஃபோனை யாரோ தூக்கிட்டு விட்டுருந்துருக்காங்க. அவனால் அந்த கான்சுலேட் அட்ரஸே கண்டுபிடிச்சி வர்றதுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டான். நிறைய பேர் இந்த மாதிரி போய் மாட்டி கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது இது பண்ணணும். இந்த கேஸ் வந்து அரசு சார்ந்து விசாரித்து இந்த விஷயத்த வந்து வெளில கொண்டு வந்து இதுக்கப்புறம் இதை யாரும் நடக்காத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா சைடும் அரசு சார்ந்த நபர்கள்கிட்ட, காவல்துறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் துபாய் போலீஸ்க்கு, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துபாய் போலீஸ்க்கு, துபாய் மீடியா ஆஃபீஸ்க்கு, கவர்மெண்ட் மீடியா ஆஃபீஸ்க்கு, அப்புறம் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல ஷேக், அவங்க அதுக்கு அடுத்ததாக இருக்கிற சில மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் நம்ம தமிழ்நாடு சிஎம் செல்லுக்கு, என்ஆர்டி இருக்குல்ல. ஏன்னா என்ஆர்டி பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டேன் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மலர் சபராஜ்னு ஒரு தோழர் வந்து என்னோடய போஸ்ட்டிலே நம்ம தமிழ்நாடு தமிழ் அயலக தமிழ் நல வாரியத்தோட சேர்மன் கார்த்திகை சிவசேனாபதினு தோழர், அவரை வந்து டேக் பண்ணி தோழர் இவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் உடனே அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி அனுப்பிவிட்டு இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை 3 பேரோட பாஸ்போர்ட் அனுப்புங்கன்னு. அப்புறம் நான் வந்து என்னோட கூட இருந்தாலும் அந்த தம்பி கணேஷ், அவனோட மொபைல்லேருந்து அவனோட மெயில் ஐடியிலேருந்து எங்கள் 3 பேரோட பாஸ்போர்ட் அனுப்பிவிட்டு, தோழர் நாங்கள் இந்த மெயில் ஐடியிலேருந்து எங்கள் 3 பேரோட பாஸ்போர்ட் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அவர் வந்து துபாயில் இருக்கிற எம்பசிக்கு அவர் பர்சனலாக மெயில் அனுப்பி இவங்களை வந்து சீக்கிரமாக இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கான வழி பாருங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணதான் அவர் வந்து என்னோடய கம்யூனிஸ்ட் ஒருத்தர் சொன்னாலே அவரோட மெசேஜில் பேசிகிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி என்ஆர்டியும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறதுனால அவங்களுக்கும் நான் மெயிலில் அட்டாச் பண்ணேன். அப்புறம் ஒரு முறை கால் பண்ணி சொன்னேன். அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவர் உதவி செஞ்சார் இல்லைங்களா கார்த்திகை சிவசேனாபதி தோழர், அவரே கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் தான் இதில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னதுக்கப்புறமா அவரை கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவர் இப்போது நான் வந்து பிரச்சனையில் இது பண்ணேன் இல்லைங்களா, அந்த பிரச்சனைகள் அப்போ அவர் ஆஸ்திரேலியாவில் இன்னும் சில நாடுகளில் இருந்தாருங்கிறதுனால அவரை என்னால் ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறமா திரும்ப இங்கே இருக்கிற போலீஸ் சைடு இவங்க எல்லாருக்குமே மெயில் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எனக்கு துபாய் போலீஸ்லேருந்து மட்டும் ஒரு ரிப்ளை மெயில் வந்துட்டு ரெஸ்பாண்ட் வந்துட்டு, அதாவது அடுத்த 48 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுப்போம், ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னு. 48 மணி நேரத்தை தாண்டி 2-3 நாள் 4 நாள் ஆனதுக்கப்புறமா நான் துபாயில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நீங்கள் 3 பேர் மட்டும் அங்கேருந்து வெளியில் வந்துட்டீங்க, மீதி இருக்கவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. அதாவது இந்த திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திங்கக்கிழமையே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களா? இல்லை, திங்கக்கிழமை வந்து எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இப்போ அவங்கள்ட்ட வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பாஸ்போர்ட் அவன் எடுத்துன்னு வரும்போது இந்தியன் கான்சுலேட் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பேக் மாதிரி ஒன்று எடுத்துன்னு வந்திருந்தான். அதான் அந்த நகை கடையிலலாம் கொடுப்பாங்களே சின்ன பேகு, அந்த மாதிரி அந்த புரோக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பேக் ஒன்று எடுத்துன்னு வந்திருந்தோம். அதில் தான் எங்களோட பாஸ்போர்ட்டு ப்ளஸ் அதில் துபாய் திராம்ஸ் லட்சக்கணக்கான திராம்ஸ் வந்து எடுத்துன்னு வந்திருந்தோம். நான் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன், சீட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ வந்து அந்த பாஸ்போர்ட் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறமா அந்த பேக்கில் வந்து நிறைய பணம் இருந்தது பார்த்தேன். எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்போது, என்னடான்னா நமக்கு பொதுவாக அதாவது அரேபியன் கண்ட்ரீஸில் வந்து நமக்கு வந்து சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்குது, தண்டனைகள் பயங்கரமாக இருக்குங்கிறது தெரியும். அது மாதிரி இருக்கிற ஒரு நாட்டில் வந்து ஒருத்தவங்க மேலே நம்ம வந்து இல்லீகலாக ஒரு வேலையை பார்க்குறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளார அவன் வரவன் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு வரானே, அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் அது திராம்ஸில் கொண்டு வந்தாங்க, இந்திய மதிப்பில் கோடிக்கணக்கான ரூபாய் வரும். இவன் எப்படி இவ்வளோ தைரியமாக இங்கே பணத்தை கொண்டு வர முடியும்? நார்மலாக வந்து நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு வேணால் சொல்லலாம்.
ஆனால் தைரியமாக வரான். அவன் வந்து அங்கே அவன்கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவன் வந்து காசோடு வந்து நிற்கிறான். அப்படிங்கும்போது ஓ இவன் வந்து சாதாரணமாக அதை பண்ண முடியாது இல்லையா? இவ்வளோ தைரியமாக வரான். அப்போ வந்து எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. ஸோ அப்புறமா அவங்க வந்து எங்கள் 3 பேரோட பாஸ்போர்ட் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நாங்கள் பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டோம்னு சொல்லி அந்த ஜெராக்ஸை கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனோட யுஏஇ ஐடியுமே வாங்கி ஜெராக்ஸ் போட்டு அவங்க வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா இவங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அவன் வந்து சொன்னான், எனக்கும் என் தம்பி திருநாவுக்கரசுக்கும் வந்து யுஏஇ ஐடி வந்து வந்துருச்சு. அவங்கள அனுப்புறது வந்து பிரச்சனை இல்லை, விசா கேன்சல் பண்ணி அனுப்பிடலாம். ஆனால் இந்த பையன் கணேஷ் இருக்காங்க, கணேஷ் மூர்த்தி பால்ராஜுக்கு வந்து யுஏஇ ஐடி வரல. ஸோ இவங்க வந்து திரும்ப ராசல் கைமாவில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு யுஏஇ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அந்த ஐடி இவனுக்கு வந்தால் தான் இவனை அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, இவன் தானே எங்களை கூட்டிகிட்டு போனவன். ஸோ இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே எங்களை அனுப்பிட்டு அவனை மட்டும் டார்கெட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து பயந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்னை விட்டுட்டுலாம் போயிடாதேண்ணா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். அழ ஆரம்பித்தோடனே, இல்லைடா நான் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், என்ன ஆனாலும் உன்னை கூட்டிகிட்டு தான் நான் போவேன், நீ இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த யுஏஇ ஐடிக்கு அவன் அப்ளை பண்ணி கொடுக்க சொல்லி அவன் அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கே 7-8 நாள் ஆகிடுச்சு. அந்த இதெல்லாம் வெயிட் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ராசல் கைமா கூட்டிகிட்டு போயிட்டு யுஏஇ ஐடி அந்த ப்ராசஸ்லாம் முடித்து திரும்ப இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர வரைக்கும் அவன் கூட இருந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி அந்த கேப்பில் தான் நான் இந்த லோன் பற்றி பேசினேன் இல்லைங்களா, 1 மாதத்துலேயே பண்ணிட்டாங்க அதெல்லாம் பேசும்போது அப்படி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட கிடைச்சாப்புல. அவர் என்ன சொன்னாப்புலன்னா, இந்த மாதிரி வேலைக்குன்னு கூட்டிகிட்டு வந்து இங்கே ஃப்ராட் பண்ணால் இங்கே வந்து லேபர் கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ப்ரூஃப் வேணும். உங்கள் பேரில் வந்து எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருப்பாங்கள்ல நீங்கள் வர்றதுக்கு, அந்த கான்ட்ராக்டும் அதுக்கு அடுத்தது வந்து யுஏஇ ஐடி அதுவும் எடுத்தால் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னோடனே, எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு போடலாம் இல்லை. ஆனால் அவனுங்க வந்து எங்கள்கிட்ட கொடுத்து சைன்லாம் இல்லை. அவனுங்க வந்து பாஸ்போர்ட்டில் இந்த சிக்னேச்சரை பார்த்து அவனுங்களா போட்டுக்கிட்டாங்களா அது என்னன்னு தெரியல. எப்படியோ அவனுங்க வந்து எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் போட்டால் தான் எம்ப்ளாய்மெண்ட் வீசாவே போட முடியும் போல் அங்கே. ஆனால் அவனுங்க அது அவனுங்களே பண்ணிக்கிட்டானுங்க போல், நம்மகிட்ட அதெல்லாம் இது பண்ணல. அதுக்கப்புறமா தான் சரி அந்த இது எங்கே எடுக்கலான்னா அங்கே இருக்கிற அமீர் சென்டருக்கு போனோம்னா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அமீர் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி சேவை மையம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் அதுலேருந்து எடுத்துடலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி அமீர் சென்டருக்கு போயிட்டு எடுக்கலான்னொடனே அவரை கூட்டிகிட்டு அமீர் சென்டருக்கு நான் போனேன். தேராவில் நான் தங்கியிருந்தேன். தேராவுக்கு பக்கத்தில் இருக்கிற அமீர் சென்டருக்கு போனேன். அங்கே போய் கேட்டால் இது வந்து ராசல் கைமா ஃப்ரீ ஜோன் விசா, இதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. வேறு எங்கே எடுக்கலாம்னா அந்த ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் வந்து அங்கேருந்து வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா வேறு எங்கே இருக்குதுன்னு தேடலாம் அப்படின்னு சொல்லி அவரை தேட சொல்லிட்டு நான் வந்து இந்த யுஏஇ ஐடிக்காக அப்ளை பண்ணி கொடுத்தான். கூட்டிகிட்டு போனேன் இந்த பையனை கணேஷை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் அவனை வந்து உள்ளார அனுப்பிவிட்டேன். அந்த ப்ராசஸ்க்காக அனுப்பிவிட்டு நான் ரிசப்ஷனில் போயிட்டு என்னோடய யுஏஇ ஐடிக்காக அப்ளை பண்ண ஃபார்ம் இருக்குல்ல, அது ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அதை காட்டி இந்த யுஏஇ ஐடி வந்து வந்துருச்சு, எனக்கு அதோட காப்பி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா அதை பார்த்துட்டு, ஆமாம் இது வந்து வந்துருச்சு, உங்கள் ஆஃபீஸ் உங்கள் கம்பெனிக்கு வந்து போயிருக்கோம் இந்த யுஏஇ ஐடி, அங்கே போய் வாங்கிக்கோன்னா. நான் சொன்னேன், என் கம்பெனிக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, என்னால் அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட பேசி வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு இங்கேயே யுஏஇ ஐடி வந்து கொடுங்க, காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படிலாம் நாங்கள் இங்கே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க, நான் என்னோடய ஐடி தானே கேட்குறேன், நான் வேறு யார்த்தாவது கேட்குறேன் அப்படின்னா அது இல்லீகல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்க இருக்கலாம். ஒருவேளை இதுக்கு நான் ஏதாவது காசு கொடுக்கணுன்னாலும் நான் அது கொடுக்குறேன், இல்லை இதுக்கு வந்து அஃபிஷியலாக ஏதாவது ஃபார்மில் லீகலாக சைன் பண்ணணுன்னாலும் நான் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வந்து ஐடி கொடுங்க. ஏன்னா எனக்கு அங்கே கிடைக்காத யுஏஇ ஐடி வந்து இங்கேருந்து நான் எடுத்தேன்னா நான் அவங்க மேலே வழக்கு போடுறதுக்கு இதாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கேட்டேன். அவனுங்க வந்து கொடுக்க மறுத்துட்டானுங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா நான் சத்தம் போட அவனுங்க இது பண்ணேன், அந்த இடம் ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு வந்த கணேஷ் வந்து பார்த்து இந்த சண்டை நடக்கிறத பார்த்து பயந்துட்டான். ஏன்னா அந்த யுஏஇ ஐடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்கும். அந்த ராசல் கைமா வந்து பெருசாக டெவலப் ஆகாது இருக்கும். இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா ராசல் கைமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது இந்த ஆஃபீஸ், ஃப்ரீ ஜோன் விசாவுக்கான ஆஃபீஸ். அங்கேயே இன்னொரு ஆஃபீஸும் இருக்குது இந்த யுஏஇ ஐடிக்கான ஆஃபீஸு. அது பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு 17 கிலோமீட்டருக்கு அந்த சைடில் இன்னொரு சைடில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் என் கூட படித்த ஒரு பையன் வந்து அங்கே
ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். நான் ராசல் கைமா போகிறோன்னே அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் வந்து சொன்னான், நீங்கள் வா மச்சான், நம்ம வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக கூட ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறமா ட்ரை பண்ணால் அவன் வந்து சொன்னான், இங்கே நீங்கள் உங்களுக்கு காணுமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் இதுக்கு எதிர்லேயுமே எந்த கம்பெனியும் இல்லை அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். ஏன்னா அவன் சொன்னான், UAE ஆஃபீஸ்க்கு எதிரில் தான் என் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி. அங்கே எதுவுமே இல்லை. அப்போ நான் சொல்லும்போது அப்புறம் அவன்கிட்ட லொக்கேஷன் கேட்டேன். அவனுக்கு லொக்கேஷன் அனுப்ப கூட தெரியல. ஏன்னா அவன் 5வது வரைக்கும் தான் படிச்சிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவன் கம்பெனி பேர் கேட்டு நான் அவனோட கம்பெனி கூகுளில் சர்ச் பண்ணி அனுப்பிவிட்டேன். இதுவாக பாருன்னா, ஆமாம் மச்சான் அப்படின்னா, இது வந்து 17 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வர்றதுக்கு போகலான்னு நான் இந்த கணேஷை கூப்பிட்டா அவன் வந்து வேணாண்ணா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அழுதான். சரின்னா அவனை கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா இங்கே கான்சுலேட்டில் போய் சொல்லி அவங்க வந்து டிக்கெட்டும் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஜூலை 18ஆம் தேதி துபாயிலேருந்து மும்பைக்கும் மும்பையிலேருந்து சென்னைக்கும் ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் வந்து ஏர் இந்தியாவில் இண்டிகோ ஃப்ளைட்டு போனது தான் ஏர் இந்தியா இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து துபாயிலேருந்து மும்பைக்கு வந்த உடனே அந்த பையன் கணேஷன்ட்டு வந்து சொன்னால், ஆனால் நம்ம இன்றைக்கி UAE ஆஃபீஸ்க்கு போனோம்னா அங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து என்னை வந்து வீடியோ கால் பண்ணி காட்டினானா. அவன் வந்து என்ன சொன்னான்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவன்ட்ட வந்து பேசினான் இந்த மாதிரி காட்டி. அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து அவனை வந்து காட்டாத, அங்கே வந்து கரெக்டாக அந்த ப்ராசஸ் முடியுதா என்னன்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த முறை கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அது வந்து அவனை 2 பேரும் ஹிந்தியில் பேசிக்கிட்டானுங்க. அது எனக்கு புரிஞ்சுதுன்னா நான் கேட்டேன். அதனால தான் அவனுங்க அங்கேயே நம்மளை லாக் பண்ணிவிடுவானுங்க அப்படின்னு சொல்லி தான் பயத்தில் நான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த UAE ஐடி கேட்டு நான் என் ஐடி கேட்டு பிரச்சனை பண்ணிட்டுருந்தேன்ல, அங்கே ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம என்ன பண்ணுறது? அதனால தான் நான் வந்து அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து அன்றைக்கி சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதான் அங்கே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணுறானுங்க, இந்த ஃப்ராடை. நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய கூட்டம் இது ரொம்ப இதாக சேர்ந்து பண்ணின்னு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி நான் மெயில் பண்ணால் அதுக்கு ரெஸ்பாண்ட் வரல. ஜஸ்ட்டு ஆக்ஷன் எடுப்போன்னு மட்டும் சொன்னாங்க. அது வரலங்கிறதுனால திரும்ப நான் அவர் என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல அரபிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அரபிக்லேயே ஏஐயில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிவிட்டேன். அப்பயும் அதுவும் இது வரல. அப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்களா, உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து துபாயில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் கூட அவங்க வந்து உங்கள் கேஸ் எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி கவர்மெண்ட் சைடு ட்ரை பண்ணால் வேலைக்கு ஆகலைங்களா, அப்போ வந்து மீடியாவில் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நிறையா மீடியாவுக்கு இங்கே இருக்கிற சேட்டலைட் மீடியாவாக இருக்கட்டும், முக்கியமான பத்திரிக்கைங்க, ஜனநாயகபூர்வமாக இது பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு 40 பேருக்கு மேலே ட்ரை பண்ணேன்னு வச்சுங்களேன். யூடியூப்பில் வச்சுருக்கிறவங்க, பத்திரிக்கையாக வச்சுருக்கிறவங்க, இன்னும் பெரிய சேட்டலைட் சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்ரை பண்ணும்போது யாருமே இதை வந்து கண்டுக்கல, அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நீங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பாங்க, அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு மீடியா சப்போர்ட்டும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ நான் அவர் சொன்னார்ன்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்குள்ளார ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்பா, நீங்கள் வந்து சொல்கிறது துபாயில், ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ளார ஏதாவது பிரச்சனைனா கூட உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்து அவங்கள ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம், துபாயில் நடந்த விஷயத்துக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வேறு என்ன பண்ணலான்னா, அவங்க வந்து டிஜிபி ஆஃபீஸ் போய் பாருங்கள், அவங்க எதாவது பண்ண முடியுமா, அவங்களால தான் எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்னு நான் வந்து அதுக்கப்புறம் திரும்ப பத்திரிக்கையாளர்களே இன்னும் வேறு சிலரையும் கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அதில் ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னாப்புல, நீங்கள் இது அசோக் பில்லரில் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, வெளிநாட்டில் பிரச்சனை நடந்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு. நான் அசோக் பில்லரில் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து சைபர் ஸ்லேவரி அப்படின்னா தான் ஆக்ஷன் எடுப்போம், அதாவது இங்கேருந்து நம்மளை வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வேறு வேலையை கொடுத்து அவங்கள வந்து வேறு யாரையாவது ஃபோன் பண்ணி மிரட்டி அவங்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறது இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற வேலை, அந்த மாதிரி வேலை செய்ய சொன்னால் தான் நாங்கள் அந்த ஆக்ஷன் எடுப்போம், மற்றபடி லோன் இதுக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் உங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே நான் திரும்ப ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்தேன். அப்போ வந்து அதை சிலர் பார்த்துட்டு நீங்கள் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொன்னோன்னே டிஜிபி ஆஃபீஸுக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க.
மாற்றி மாற்றி எஸ்பி ஆஃபீஸ் போனால் EGP ஆஃபீஸ் போனால் எஸ்பி ஆஃபீஸ், அதனால மாற்றி மாற்றி சுற்றி. ஆமாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் திரும்ப டிஜிபி ஆஃபீஸ்லேயும் சைபர் க்ரைம்லேயும் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாங்களேன்ட்டு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எஸ்பி வந்து நார்மலாக என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்டார். அந்த மாதிரி வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போய் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதில் கையெழுத்து அந்த கம்ப்ளைண்ட்டில் கையெழுத்து போட்டு அவர் வந்து டிசிபி டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சுக்கு வந்து அனுப்பிவிட்டுருந்தார். அனுப்பிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறமா கால் பண்ணி உங்களுக்கு வந்து விசாரணை இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஒரு சம்மனில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு விசாரணை வந்து அங்கே இன்ஸ்பெக்டரில் எஸ்ஐ தான் இருந்தாங்க. எஸ்ஐ வந்து விசாரித்தாங்க. நீங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனாப்புல தனசேகர், அவர்கிட்ட ஏதாவது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை மேடம், நாங்கள் பணம் எதுவும் கொடுத்து ஏமாறல அப்படின்னு சொல்லி சொன்னேன். தம்பி, இங்கே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை தான் ரெக்கவரி பண்ணி தருவோம். அதாவது நீங்கள் அவங்கள்ட்ட அஃபிஷியலாக பேங்க் அக்கௌண்ட் மூலியமாவோ இல்லை அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலியமாவோ ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்துன்னா கொடுங்க. நாங்கள் அதை வந்து அவங்கள்ட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி இப்போ இது பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லாட்டி அவங்க அதை கொடுக்க மறுத்துட்டாங்க, பேசியுமே கொடுக்க மறுத்துட்டாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு அந்த கேஸ் நடத்தி அவங்கள வந்து சிறையில் தள்ளுறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை மேடம், நாங்கள் வந்து பணம் கொடுத்து ஏமாறல, ஆனால் அங்கே போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா 15 நாள் எங்களுக்கு வந்து அவங்க வந்து அப்படியே விட்டாங்க. எங்களுக்கு வந்து சாப்பாடு, ரூமு, அந்த யுஏஇ ஐடிக்காக நாங்கள் போயிட்டு வர செலவு, இது எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணலை. அவங்க வந்து எங்களை அப்படியே அம்போன்னு விட்டாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் காசில் தான் போட்டு நாங்கள் வந்து இது பண்ணோம். அது வந்து அங்கே துபாயில் தங்கி 3 பேர் தங்கி சாப்பிட்டு ரூம் இது பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம். இந்த ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ராசல் கைமா போயிட்டு வர்றது இருக்குல்ல, யுஏஇ ஐடி ஆஃபீஸ்க்கு நாங்கள் தங்கியிருந்து தேராலேருந்து ஒரு மெட்ரோ பிடிச்சி யூனியன் போய், யூனியன்லேருந்து நாங்கள் ராசல் கைமா பஸ் ஏறி போய் அங்கேருந்து ராசல் கைமா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி தான் போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு வர செலவு பார்த்திங்கன்னா அது மட்டுமே எங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 7,000 8,000 நம்ம நாட்டு காசுக்கு ஆகிருக்கும். ஒரு 200-250 கிராம்ஸ்க்கு மேலே ஆகிருக்கும். அவ்வளோ பணம் செலவானது. சரி, இந்த பணத்தையாவது மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் அவன் மேலே பண்ணிட்டீங்கன்னா அவன் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்? அவன் வந்து பண்ண மாட்டான் தான், இது லாஜிக் தானே, அதனால் இதுக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் அதையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேக்காக அங்கே போய்ட்டு இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறது க்ரைம் தானே. தமிழ்நாட்டில் தானே அவங்க பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு ஏஜென்ட் தானே பண்ணுறாங்க, அவங்க மேலேயாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்து ப்ரூஃப் வேணும்பா. உங்கள் பேரில் வந்து லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்களே, நீங்கள் உங்கள் பேரில் லோன் எடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேடம், நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி 9 பேரில் லோன் எடுத்திருக்காங்க, அவங்களோட பேர், ஊர், அவங்களோட ஃபோன் நம்பர் வரைக்கும் நான் கொடுக்குறேன். அது போக எங்களை வந்து தனசேகர் அங்கே துபாய்க்கு வரது சொல்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பார்ல, அந்த மெசேஜ், அவர் எங்களுக்காக விசா அனுப்புனது, ஆஃபர் லெட்டர் அனுப்புனது, இது எல்லாமே நாங்கள் வந்து அவங்கள்ட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வேணால் ப்ளே பண்ணுறேன்னு கேளுங்க அப்படின்னு. இல்லை அது வை, நீ வந்து இதெல்லாம் நாங்கள் இங்கே ஆக்ஷன் எடுக்க முடியாது, நீ வேணும்னா எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மூலமாக ஆக்ஷன் எடுத்துக்கோ, இதுக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து தனசேகர்கிட்ட எந்த பணமும் கொடுத்து ஏமாறல அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இது பண்ணி எழுதி வாங்கிட்டு, இந்த கேஸ் வந்து இங்கே இதோட முடிச்சிடறோம், இதுக்கப்புறமா நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா எம்பசி மூலிமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி சொல்லி கையெழுத்து வாங்கி அந்த கேஸ் அங்கே முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போயின்னு இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, மாட்டுறாங்க, சிலர் வந்து சிறையிலையும் இருக்காங்க. நிறைய பேர் போய் அங்கே தப்பிக்க முடியாமல் அங்கே எக்கச்சக்கமாக கஷ்டப்பட்டு வராங்க. சிலர் வந்து இதை தெரிஞ்சே போயிட்டு இப்போ இந்த 9 பேர் பார்த்திங்கள்ல, ஏன்னா இந்த 9 பேர் தப்பிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாரை கான்டாக்ட் பண்ணி எப்படி தப்பிக்கணும்னு தெரியாமல் அப்படி ஒரு வேளை இருந்திருந்தா நம்ம தப்பிச்சிட்டோம் இல்லையா, நம்மளையாவது கான்டாக்ட் பண்ணி எப்படி நீங்கள் தப்பிச்சிங்க, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை நம்மள்ட்ட பேசி இங்கேருந்து யார் மூலியமாவது இது பண்ணியிருக்கலாம். சிலர் வந்து காசுக்காக இதை போய் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னல, போயிட்டு காசு வாங்கிட்டு வந்துடலான்னு, அவர் வந்து அவங்களுக்கு யாரோ அந்த மாதிரி பண்ண போய் தானே அவர் வந்து அந்த விஷயத்த சொன்னார். ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் வந்து போயிட்டு வந்துடுறாங்க. சிலர் வந்து உண்மையை சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு ஏமாற்றவும் செய்கிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வர்றதில் நான் பட்ட கஷ்டம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறையா பிரச்சனைங்க இருக்குது.
அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டினோம்னா அந்த ராசல் கைமாலெலாம் போயிட்டு என்ன இது பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக பாலைவனம் தான் அடித்து அங்கே நம்மளை தூக்கி போட்ட பாலைவனத்தில் தூக்கி போட்டோம்னா மணல் ஒரு காற்று அடித்து மூடுந்துன்னா அதுக்கப்புறம் நம்ம பாடியை கூட கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் இவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டி விட்றாங்க இல்லைங்களா. ஸோ குறைஞ்சபட்சம் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் வந்து இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். யுஏஇ கவர்மெண்ட் தான் இதில் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அந்த ஃப்ராட் நடந்திருக்குங்கிறதுக்கு வந்து அங்கே வந்து ப்ரூஃப் நம்ம எந்த கவர்மெண்ட் செக்டாருக்கு போனாலுமே எடுக்க முடிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க தான் இதை பண்ணுறாங்கும் போது நமக்கு அங்கே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் நம்மளை வந்து அங்கே லாக் பண்ணி அங்கே ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயமும் இருக்குது. சரி, இங்கே லோன் எடுத்திருக்காங்க இல்லைங்களா 9 பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா. தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு 5 பேர், பசும்பலூரை சேர்ந்த ஒரு 3 பேர், இங்கே சென்னையை சேர்ந்த தனசேகர் ஒரு ஆள். இந்த 9 பேர்லேயும் லோன் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பசும்பலூர் சேர்ந்த பழனி முத்தை வந்து 1 மாதத்தில் லோன் எடுத்துகிட்டு டிக்கெட் போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஜூலை 7ஆம் தேதி. அந்த 7ஆம் தேதி நான் 4ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு ரூமில் தங்கினால அவர் 7ஆம் தேதி வந்துட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அவருக்கு வந்து அவரோட நம்பருக்கு வந்து என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட நம்பர் கொடுத்து அவர் கால் பண்ணுங்கள், அவர் மொபைல் ரீச் ஆகுதுன்னா அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார், நம்பர் ரீச் ஆகலைன்னா அவர் துபாயில் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணி இது பண்ணோம். அப்படி இது பண்ணும்போது வந்து ரிங் ஆனிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் எடுத்தாங்க. ஒய்ஃப் எடுத்தோடனே அவங்கள்ட்ட கேட்க சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் வந்து வேற ஒருத்தருக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது யாரோட நம்பரு என்ன ஏதுன்ட்டு கேட்டோம். அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது வந்து என் வீட்டுக்காரர் நம்பரு, அவர் பேர் வந்து பழனிமுத்து, அவர் வந்து இப்போ கடைக்கு போயிருக்காரு, ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதோ சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம வந்து அவர் வந்து வந்துட்டாருங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. அவரோட பாஸ்போர்ட் வாங்கி நம்ம யுஏஇயில் கொடுத்து செக் பண்ணோம்னா அவர் பேரில் எத்தனை கோடி ரூபாய் லோனை எடுத்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த ஃப்ராடு வந்து நிரூபிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 8 பேர் சொன்னோம்ல, அவங்களுக்குமே நாங்கள் போயிருந்தப்பயே ஒரு 4 மாதம் முடிஞ்சிருந்து, அவங்களுக்குமே இப்போ 6 மாதம் முடிஞ்சு அவங்கள சில பேர் இங்கே வந்திருக்கவும் செய்யலாம். அவங்களோட பாஸ்போர்ட்டுமே வாங்கி நம்ம வெரிஃபை பண்ணோம்னா இதில் எவ்வளோ கோடிகள் திருடப்பட்டிருக்குதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சோம்னா அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு இது நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க் யாரெல்லாம்ங்கிறத வந்து இந்த கேஸை வந்து இது பண்ணலாம். ஆனால் இதை செய்கிறதுக்கே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எந்த அதிகாரியுமே நடவடிக்கை எடுக்க முன் வரல. அதேமாரி மீடியாக்களும் பேசுறதுக்கு வந்து தயாராகவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதில் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்னாலுமே அதை பேசுறதுக்கே யாரும் அதாவது இங்கே இருக்கிறவங்க எந்த மாதிரினா ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறமா போயிட்டு வேணால் அதை கவர் பண்ணுறாங்களே தவிர சாகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு இன்னொருத்தன் போய் மாட்டினதுக்கப்புறம் அவன் வந்து அவங்கள்ட்ட இப்போ நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் உஷாராக இருந்து பிளான் பண்ணி ஏற்கனவே இங்கே இருக்கிற அமைப்புகள்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி உங்களுக்கு உதவி கிடைச்சிச்சு, அதான் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டேன். அதுவே வராத ஒருத்தவனை வந்து அங்கேயே அடித்து கொண்டுட்டான்னா என்ன பண்ண முடியும். ஸோ அவன் வந்து அந்த நேரத்தில் வீடியோ போட்டோ ஏதாவது வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறோம்ல சோஷியல் மீடியாவில், இதெல்லாம் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணி நீங்கள் அவனுக்கு மாட்டினதுக்கப்புறம் அவங்கள அடித்து கொன்னதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம எதாவது ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு ட்ரை பண்ணால் பெருசாக யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்கிறது ஓகே, ஆனால் வந்து இப்போ வேலைக்காக இந்த மாதிரி போகிறாங்களே அவங்க வந்து இந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், இப்போது நம்ம ஐஎஃப்எஸ் ராஜ்குமார்னு சொல்லி அவர் வந்து நீயானா கோபிநாத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவங்க டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைபர் ஸ்லேவரியா வெளிநாடுகளுக்கு வேலைக்குன்னு போய் மாட்டின்னு இருக்காங்கள அவங்கள ஒரு 300 பேருக்கு மேலே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறது தான் சொன்னார். அவர்கிட்ட வந்து இதில் வந்து எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது வந்து பொதுவாக இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறவங்களாம் விசிட்டிங் விசா போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ விசிட்டிங் விசாவில் கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுத்தாங்கன்னா போகலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் விசாவை கொடுத்துருந்தாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் விசாங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் நம்பி போனது. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொன்று சொன்னாப்புல என்னென்னா, எந்த கம்பெனி உங்களை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த கம்பெனி டீட்டெயிலெலாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறோன்னு. ஆனால் நான் அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ஒரு 20 நாள் 30 நாளுக்குள்ளார தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஆனால் நான் வந்து தப்பிச்சு வந்ததே 2 மாதத்துக்கு ஆயிடுச்சு. நான் வந்ததுக்கு அப்புறமா தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலி அந்த வீடியோ வெளியே வர்றதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. அதனால என்னென்னா இப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா,
கவர்மெண்ட் சைடில் வந்து சில ஏஜென்சிக்கு வந்து அப்ரூவ் பண்ணி அவங்க கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஏஜென்சியோட இருக்குது, அந்த ஏஜென்சியில் மூலிமா வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஏஜென்சி மூலிமா கொடுக்குற வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இங்கே வேலை இல்லாதவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கேயே சொந்த ஊருக்குள்ளாரே முடங்கி கிடந்தால் அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாரும் நிலவுடைமையாளர்கள் கிடையாதுல்ல, எல்லாரும் ஓடனா தான் பிழைக்க முடியுங்கிற சூழலில் இருக்கிறவங்க. அவங்க வந்து கண்டிப்பாக எங்கேயாவது போயிட்டு பிழைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த ஊருக்குள்ளாரே இருந்தாங்கன்னா அவங்க வந்து திரும்ப கூலி தொழிலாளர்களாகவும் அவங்க வந்து பண்ணை அடிமைகள் அந்த மாதிரி தான், ஒரு நிலம் வச்சுருக்கிறவங்க வீட்டில் ஆண்டைக்கு அடிமையாக அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்களே தவிர அவங்க யாரும் இப்போ இது பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு வந்து வெளிநாடுகளில் அதே மாதிரி வேலையும் இப்போ நம்ம வந்து துபாயில் பார்த்திங்கன்னா வேலையும் அதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற எல்லா கம்பெனியும் இந்த ஏஜென்சி மூலிமா வேலைக்கு எடுக்கிறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க துபாயில் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா துபாயில் நீ இருந்தனா வேலைக்கு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இன்னொன்று, தெரிஞ்சவங்க மூலிமா போகிறோம், தெரிஞ்சவங்க நம்பி போகிறது இருக்கு இல்லையா. இப்போ நாங்கள் வந்து தெரிஞ்சவங்க மூலிமா தான் போனோம், தெரிஞ்சவங்களும் இந்த ஃப்ராட் பண்ணுறாங்க. இன்னொரு பையன் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணான்னு சொன்னாங்க, எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், அவனை நம்பி போனேன், வேலை வாங்கி கொடுறான்னு என் பேர் லோன் எடுக்க தான் கேட்டுக்கினே இருந்தாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சவங்களும் ஃப்ராட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் முடியும்னா தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, உன்னை வந்து உன்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா நீ தைரியமாக போகலாம். அப்படி இல்லாட்டி நீ அங்கே போனோன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் அங்கே மீண்டு வரது எனக்கு. நன்றி சார். நன்றி.